ஹாய்! சண்டே விலாக் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி எப்பவும் போல் ஆஸ் யூசுவல் மார்னிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு படுத்து திரும்ப தூங்கியாச்சு. இன்றைக்கி ஒன் டே தானே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினதுக்கப்புறம் எந்திச்சு பார்த்தா வெயில் அடிக்குது. ஆனால் பேருக்கு தான் வெயில் அடிக்குது. செம்ம கூலிங்காக இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நடுங்குது. ஃபுல் டேவும் இங்கே இப்படி தான் இருக்குது. செம்ம கோல்டாக இருக்குது. இப்போது என்ன தான் வெயில் அடித்தாலுமே துணி அப்படியே ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து வச்சாலும் குழந்தைங்களுக்கு போர்வை பத்தலை. இந்த மொத்தமாக தான் தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுருந்த போர்வை திரும்பவும் துவைச்சி போட்டு காய வச்சேன். ஸோ இது ஒன் டே ஃபுல்லாகவும் ஆகிடுச்சி. வாஷிங் மிஷினில் துவைச்சி அதில் ட்ரை பண்ணி தான் திரும்ப காய போட்டேன். இருந்துமே அது இன்னும் காயலை. ஸோ இது பாருங்கள். இது இல்லாமல் ஆல்ரெடி இன்னும் 2 போர்வை வீட்டில் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பிக்கு கீழே படுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பெரிய போர்வை வேணும். இது இல்லாமல் போத்திக்கிறதுக்கு இன்னொரு போர்வை தனியாக வேணும்னு கேட்டதுனால தான் அதை துவைச்சி போட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்ததுமே வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு எப்பவும் போலவே நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க அப்பா தொழுகையிலேருந்து தம்பியும் அப்பாவும் வரும்போது 2 பேருமே சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ போர்வை இப்போயாவது காயேன் வெயில் அடிக்குதேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே போர்வை 3 இருக்குது. இந்த 3 போர்வையும் வச்சுக்கிட்டு தம்பியோட அட்டகாசம் தாங்கலை. போயிட்டு படுத்துக்கிட்டு எந்திரா எடுக்கலைனாக்கா எந்திரிக்க மாட்டோமா. நான் போயிட்டு இப்போ தானே வந்தேன் நான். ஸோ ஓகே கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. காலையில் டிஃபனை முடிச்சுட்டு இப்போ மதியானத்துக்கு சமைக்கணும். ஸோ இப்படி இருக்கிற கிச்சனை பலன்னு ஆக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி வச்சுட்டு சிக்கன் குழம்பு அண்டு சிக்கன் 65 வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பிரியாணி தான் செய்யலாம்னா எப்போவுமே நமக்கு சண்டே பிரியாணி தானே. இன்றைக்கி அவங்க அப்பா சொன்னாங்க இன்றைக்கி நீ சால்னாவாக வச்சிருமா அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சால்னா வச்சுட்டு சாப்பாடு அண்டு சிக்கன் 65. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இப்படி தான் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போவுமே சொல்லுவேன் சிக்கனுக்கு நீங்கள் பால் அண்ட் லெமனை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.